ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு இந்தோனேஷியன் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான சுமலா. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு 2-3 குட்டி பசங்க ஃபுட்பால் விளாண்டுட்டு இருக்கானுங்க ஒரு வயக்காட்டுக்கு பக்கத்தில். இதில் ஒருத்தன் அந்த பந்தை ஓங்கி எத்த போக அது வயக்காட்டுக்குள்ளே போய் விழுந்துருது. இப்போ இன்னொருத்தன் நீ தானே எத்தின போய் பந்து எடுத்துட்டு வா அப்படிங்கிறேன். சரின்னு அந்த எத்தனை பையன் பந்து எடுக்கிறதுக்காக போகிறான். ஆனால் அந்த காட்டுக்குள்ளே உள்ளே போகும்போதே அங்கே ஒரு பெண் உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேய், அந்த பேய் அந்த பந்து எடுத்துகிட்டு உள்ளே நடந்து போயிடுது. இந்த பையன் அந்த பந்து எடுக்கணுங்கிறதுக்காக அந்த பேய் பின்னாடி யாரோ ஒரு பொண்ணு எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு நினச்சி இவன் முன்னாடியே போகிறான். இவன் ஃபாலோ பண்ணி போக போக ஒரு கட்டத்தில் இவன் பின்னாடி அந்த போய் எடுத்துகிட்டு வாடான்னு சொன்னான் பாருங்கள் ஒரு பையன், அந்த பையனும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வர்றேன் இவனை. இப்போ அந்த முதல்ல பந்து எடுக்க போனான்னு அந்த பையனை திடீர்னு ஒரு மரத்துக்கடியில் உட்கார வச்சு கல்லை வச்சு அடித்தே கொடூரமாக கொல்லுது அந்த பெண் பேய். இதை அந்த கூட வர பின்னாடி வந்த பையன் பார்த்துட்றான். கொஞ்ச நேரத்தில் இவன் கத்த போக அதுக்கப்புறம் எல்லோரும் வந்துடுறாங்க. பையன் எங்கள் விளாண்டுக்கிட்டு இருந்த பசங்களே காணமே அப்படின்னு சொல்லி வந்தவங்க எல்லாரும் இப்போ அந்த பையன் ஒருத்தன் கொடூரமாக தலையெல்லாம் கல்லால் அடிபட்டு இறந்து கிடக்கிறான். அதை பார்த்துட்டு அந்த பையனுடைய அப்பா என் புள்ள போச்சே அப்படின்னு சொல்லி கதறி பாடியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாப்புல. ஆனால் அவர் ஊருக்காரங்க கிட்டலாம் என்ன சொல்கிறாரு, கூட விளாட போன பையன் இவன் தான், என் பையன் ஆவியும் பேயுமா வந்து கல்லை வச்சு அடிச்சிச்சு, இவன் தான் அடிச்சிட்டேன், ஏதோ இவன் தான் என் பிள்ளையை கொண்டு விட்டேன் அப்படின்னு சொல்ல போக இந்த பையன் சொல்கிறேன், ஐயோ இல்லைங்க, உங்கள் பையனை ஒரு பெண் பேய் வந்து கல்லால் அடித்து கொடூரமாக கொன்னது நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் ஊரில் ஒரு பயில நம்ப மாட்டேங்கிறேன். அப்போ உள்ள ஒரு ஆள் என்ட்ரி கொடுக்குறாப்புல. அவர் சொல்கிறாப்புல, நான் நம்புகிறேன் தம்பி, எனக்கு தெரியும், கடந்த 29 வருஷமாக இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஊரில், இது எல்லாம் அந்த சுமலாவுடைய வேலை தான் அப்படிங்கிறாப்புல. யாரா அந்த சுமலா அப்படின்னு யோசிச்சா நேராக கட் பண்ணால் 1947க்கு கதைக்களத்தை நகர்த்துறாங்க. அப்போது ஒரு பெரிய பணக்காரர் அந்த ஊரில் அந்த ஆள் இருக்காப்புல. அவருக்கு ஒரு அழகான மனைவி, ஆனால் இவங்க 2 பேர்த்துக்கும் குழந்தைகளே கிடையாது. ஸோ வாரிசே கிடையாது இவ்வளவு சொத்துக்கும். அப்படிங்கிறனால அவருடைய அங்கிள், அந்த சொந்தக்கார கும்பல், இது எல்லாம் வந்து எப்படியாவது இந்த சொத்தை ஆட்டையை பொண்ணுங்கிறதுக்காக, அவ்வளோதானப்பா உனக்கு வாரிசே இல்லை, அப்புறம் என்ன இது ஏன் பிள்ளைக்கே எழுதி வை அப்படி இப்படின்னு சொல்லி ஆளுக்கு வந்து ஸ்கெட்சு போடுறாங்க அந்த சொத்துக்கு. இதில் பயங்கர காண்டாகி போய் இவர் மனைவி கிட்ட சொல்கிறாப்புல, இங்கே பாரு, இத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணமாகி இது வரைக்கும் ஒரு புழு பூச்சி கூட தங்கலை, ஒரே வருஷம்தான் உனக்கு டைம் கொடுப்பேன், அதுக்குள்ளே நீ எனக்கு ஒரு வாரிசை பெற்று கொடுக்குற, அப்படி இல்லை அப்படின்னா வேறு வழியாவது கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் மூலமாக வாரிசு ஒன்றை பெற்றுக்கிட்டு என்னுடைய வாரிசாக என் சொத்து பார்த்தெல்லாம் அந்த பிள்ளைக்கு போயிடும், ஞாபகத்தில் வச்சுக்க அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்போ அந்த மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இத்தனை வருஷமாக வயிற்றில் ஒன்றுமே ஃபார்ம் ஆகலை, திடீர்னு வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே எனக்கு குழந்தைய பெற்று கொடுத்தா தான் உங்க கூட வாழுவேன் அப்படின்னு புருஷன் சொன்னால் என்ன பண்ண முடியும். அப்படிங்கிறனால அவங்க எடுக்கிற ஒரு விபரீத முடிவு கடைசியாக இவங்க எல்லாருடைய வாழ்க்கையும் எப்படி சூறையாடுது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு அம்புலி மாமா கதை மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. என்னையெல்லாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் தாத்தா மடியில் தட்டி கொடுத்து தூங்க போட்டு இந்த மாதிரி அம்புலி மாமா கதையை வரிசைக்கு சொல்லுவார். தெனாலிராமன் கதை, அம்புலி மாமா கதையெல்லாம் நிறைய சொல்லுவார். அப்படியே கேட்டே நான் தூங்கிடுவேன். சின்ன குழந்தைங்க அப்படி தானே பண்ணுவோம், தூங்கிடுவோம் அப்படியே. எனக்கு அதனாலேயே இந்த படம் பார்க்கும்போது எங்க சரியான கதை இல்லைங்க, சூப்பரான கதைங்க, இதுக்கு மேலே எப்படி வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் ஒரு சூப்பரான ஸ்கிரிப்ட் கொண்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அட்டகாசமான ஒரு ஸ்கிரிப்ட். ஆனால் எக்ஸ்பெக்டேஷனை முதல்ல செட் அவுட் பண்ணிடுறேன். இவங்க இந்த கதையை கடைசியாக எக்ஸிக்யூட் பண்ண லெவலில், பொதுவாக ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் ஒரு பேய் படம் அப்படின்னா என்ன எதிர்பார்ப்போம், இந்த கதவு ஆடுறது, ஜன்னல் ஆடுறது, கட்லிக்கிலிருந்து ஒரு எரிஞ்சு போன கை மட்டும் வர்றது, அலமாரிக்கு உச்சியில் ஒரு உருவம், கருப்பு உருவம் ஏறி உட்காந்துருக்குது, இந்த மாதிரிலாம் சம்பவங்கள் பண்ணுவாங்க இல்லையா. அப்படி எந்த சம்பவத்தையுமே இந்த டீம் பண்ணலை. அதுதான் அந்த படத்துடைய பிரச்சனை. அந்த சைடையும் இன்னும் கொஞ்சம் கிட்டு நம்மளை லைட்டாக ஆட்டி பார்த்துருந்தாங்க அப்படின்னா இந்த படம் சான்ஸே இல்லைங்க, செம்மையான ஒரு படம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா கதைக்களமாக பார்க்கும்போது நல்ல கதைங்க, அடுத்து என்ன நடக்க போதோ அப்படிங்கிற அளவுக்கு அந்த அம்புலி மாமா கதைகள்லாம் உங்களுக்கு பிடிக்கும், தெனாலிராமன் கதைகள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படத்துடைய கதை கண்டிப்பாக உங்களை கவரும். இதுக்கப்புறம் நிறைய விஷயம் நான் சொல்லலை, நீங்கள் பாருங்கள், அது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். பின்னாடி இந்த கதைக்களம் நகர சூப்பரான ஒரு கதை இது. ஆனால் இவங்க அந்த பேய் சம்மந்தப்பட்ட அந்த ஜம்ப்ஸ்கேர்ஸ் அப்படி இப்படின்னு எந்த விஷயம் பெருசாக இவங்க பண்ணவே கிடையாது. இவங்க இந்த கதையில் முக்கியமான 2 கதாபாத்திரங்கள் வரும். அந்த 2 கதாபாத்திரங்கள் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது 1 to 1 அப்படிங்கிறத காமிக்கணுங்கிறதுக்காக இவங்க ஒரு சாதாரண விஷயத்தை நம்ம மனுஷனை காமிக்கிற மாதிரியே ஒரு சில விஷயங்களை காமிச்சிட்டாங்க. அதனாலேயே நமக்கு அது பெருசாக ஒட்டலை, அந்த ஃபீல் நமக்கு பெருசாக இல்லை. மற்றபடி பொழுது போல நான் தாராளமாக அந்த படத்தை பார்க்கலாம். ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களத்தோட ஒரு படம் இது. இதில் மேட்ரு என்ன அப்படின்னா,
சாமரங் ரீஜென்சி அப்படின்னு சொல்லி ஒன்று அங்கே இருக்குது. அந்த ஏரியாவில் ஒரு ஊர்னு வச்சுக்கோங்களேன். அந்த இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் 1940களில் இருந்தே இந்த சுமாலா அப்படிங்கிற ஒரு பெண் பேய் இரவில் சுற்றி வர்றதாகவும், நைட்டில் இங்கே வர சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் வெளியே போனோன்னு வச்சுக்க இன்றைக்கி கொஞ்சம் ஜோலி முடிஞ்சிடும் அப்படின்னு இத்தனை தலைமுறையாக இப்போ வரைக்கும் அவங்க நம்புகிறாங்களாம் அந்த விஷயத்த. இதில் ஒரு சில பேர் எங்க அது சும்மா கட்டுக்கதைங்க, எவனை ஒட்டி விட்டேன் அதை பிடிச்சிட்டு இவங்க ஆடிக்கிட்டு தர்றாங்க என்ன அப்படின்னு சொன்னால் கூட ஒரு சில பேர் இன்னுமே அந்த ஊரில் அதை பெருசாக நம்புகிறாங்க. ஸோ நம்ம ஊரில் எப்படி இந்த தலையில்லாத முண்டை வருது, ஐயோ ரத்த காட்டி நைட்டு போனால் வரும் அப்படிம்பாங்க இல்லையா, இதெல்லாம் எவன் பார்த்தேன் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது, அது வேறு விஷயம். ஆனால் அந்த மாதிரி நம்ம ஊரில் ஒரு சில இந்த மாதிரி ஃபோக் டைல்ஸ் எல்லாம் எப்படி சொல்கிறாங்களோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வச்சு அந்த சுமாலான்னு ஒரு பேய் இருக்குதுன்னு ஒரு நாள் நம்புது இல்லையா, அதையே ஒரு கதாபாத்திரமாக்கி ஒரு படமாக கரெக்டாக பண்ணால் என்னங்கிறதுக்காக ஒரு அட்டெம்ப்ட் தான் இந்த படம் இந்த டீம் பண்ணியிருக்கு. நீங்கள் பாருங்கள், நான் அதிகமாக சொல்ல விரும்பலை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு டெக்னிக்கலி எல்லா விஷயங்களும் டெக்னிக்கலி சவுண்டான ஒரு படமாக தான் அவங்க கொடுத்துருக்காங்க. எக்ஸிக்யூஷனுங்கிறது நான் சொன்னது அந்த ஜம்ப்ஸ்கேர்ஸு அந்த ஹாரர் எலமெண்ட் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ண அந்த லெவலில் தான் இது ஒரு நார்மல் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் மாதிரியே போயிடுச்சோ, இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மாதிரியே இல்லைங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. மற்றபடி சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், படத்துடைய எஸ்எஃப்எக்ஸ் விஎஃப்எக்ஸ் ஒர்க் ஆகட்டும் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. எஸ்எஃப்எக்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சில இடங்களில் மேக்கப்பு, ஒரு சில இடங்களில் எஸ்எஃப்எக்ஸ் வந்து புகுந்து விளையாண்டு இருந்தது. மேக்கப் டீமுக்குமே ஒரு பெரிய கிரெடிட் கொடுக்கணும். எஸ்எஃப்எக்ஸை பொறுத்தளவுக்கெல்லாம் பேசும்போது நீ அடல் காரண்ட்டு இங்கேயே பேசிடலாம். அந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அது நீங்கள் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலியோடு பாருங்கள். அதை வந்து நம்ம செக்ஷுவலாக சொல்கிறதா எப்படி எதில் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சில பேர்த்துக்கு மாறுபடும். அதனால் நீங்கள் படத்தை பாருங்கள், பார்த்துட்டு அப்புறம் ஃபேமிலியோடு பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த காலை நீங்கள் எடுத்துக்கங்க. ஆனால் ரத்தம் தெறிக்க சம்பவங்கள் படத்தில் இருக்குது. அந்த மாதிரி கொடூரமான காட்சி அமைப்புகள் இருக்குது. அது இன்னுமே கூட ஒரு சில காட்சிகளில் இன்னும் வலுவாக பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுற மாதிரி இவங்க எடுத்துருக்கலாம். பட் நிறைய ரத்தம் தெறிக்க தலையெல்லாம் தனியாக பிடிக்கிட்டு போகிற அளவுக்கு எக்கச்சக்கமான சம்பவங்கள் கொடூரமாக ஒரு சைடில் சித்தரிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து உண்மையாக ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் அப்படின்னு சொல்கிறத விட ஹாரர் ஸ்லாஷர் அப்படின்னு சேர்த்து விட்டுறலாம். அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. அந்த எக்ஸ்பெக்டேஷனோட பொழுது போல் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு தடவை பார்க்கக்கூடிய படம் தான் இந்த சுமாலா. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.